வெல்கம் பேக். ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் புதிய எபிசோடில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ட்ரீம்ஸ் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். முகமறியாத மனிதர்கள் தொடுவது, உடலுறவு கொள்வது போன்ற கனவுகள் உங்களிலே சிலருக்கு வரலாம். அப்படிப்பட்ட கனவுகள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது? எதனால இப்படிப்பட்ட கனவு வருது? இந்த கனவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை கொண்டு வருமா? நான் கனவில யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதரோடு உடல் உறவு கொண்டுட்டேன், அதனால நான் பாவம் செய்து விட்டேனா? அடிக்கடி இந்த கனவு வருது, யார் என்றே தெரியவில்லை. எதனால் வருகிறது என்று என்னால் அந்த கனவை தடுக்க முடியவில்லை. சில நேரத்துல அந்த கனவை நான் இம்ப்ளிமெண்ட் செய்து, அதாவது இன்னும் அதிகரித்து பார்க்க விரும்புகிறேன், சில நேரத்துல பயந்து எழுந்து விடுகிறேன் என்ற இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு, இப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வருமானால் இந்த காணொளி உங்களுக்கான காணொளி. இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு பதில் கிடைக்கவிருக்கிறது. வெல்கம் பேக் டு ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஏழு வகையான கனவுகள். இப்படிப்பட்ட கனவிலே உடலுறவு கொள்வது குறித்ததான அந்த கனவுகள் இருக்கிறது. அந்த கனவுகளை ஒன்றொன்றாக உங்களுக்கு சொல்லி ஒரு விளக்கத்தை இந்த காணொளி வாயிலாக நீங்கள் வேதாகமம் மூலியமாக வேத வசனத்தையும் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம், ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் மேட் பீப்புள். இரண்டாவது கனவு, ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் மை சிஸ்டர் இன் லா. மூன்றாவது கனவு, ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் பாஸ்டர். நான்காவது கனவு, ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் அனிமல்ஸ் ஆர் சம் ஜெண்டர். ஐந்தாவது கனவு, ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் a dead people or dead person. ஆறாவது கனவு, ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் மை ஃபாதர். ஏழாவது கனவு, ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த 7 கனவுகள் நம்முடைய தூக்கத்திலே, நம்முடைய அயர்ந்த உறக்கத்திலே, நம்முடைய தரிசனத்திலே நம்முடைய கனவிலே நாம் யாரோ ஒருவரோடு உடலுறவு கொள்வதற்கு போன்ற அநேக அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கு இந்த 7 காரியங்களிலே முதல் காரியமாகிய ட்ரீம் ஆஃப் ஹேவிங் செக்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ற இந்த முதல் தலைப்பை உங்களோடு பேசுகிறேன். வரும் நாட்களிலே இந்த மீதி இருக்கிற 6 தலைப்புகளையும் பேசி, அதுல வேதாகமம் அந்த ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொருவருடன் தொடர்பு கொண்டு செக்ஸ் உறவை வைத்துக் கொள்வதனால எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் முன்னெச்சரிக்கிறார், இல்ல பிசாசு பாவத்தை கொண்டு வருகிறான் என்பதை உங்களுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில விளக்கி காட்ட விரும்புகிறேன். இப்ப இந்த 7 காரியங்களும் நமக்கு இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில கனவாக வந்து கொண்டிருந்தால், வேதாகமத்துல இப்படிப்பட்ட கனவுகளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. எல்லா கனவுகளும் தேவனால் கொடுக்கப்படுகிற இல்லைனால் தேவனால் அனுப்பப்படுகிற கனவுகள் கிடையாது என்பதை வேதாகமம் தெளிவும் திட்டமாக சொல்லுகிறது. வேதத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களும் தேவனால் உண்டானது கிடையாது என்று திட்டவட்டமாக வேதம் நமக்கு சுட்டி காட்டி இந்த இடத்துல வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவு வந்தால் இது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனவு கிடையாது, எச்சரிக்கை கிடையாது. அப்போ இந்த கனவுகள் எதை குறிக்குது என்றால், உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தில் இருந்து நமக்கு பிறந்து வரக்கூடிய கனவுகள். இந்த உலகம் என்பது இந்த உவமையான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவன் வேதாகமத்துல பல இடங்களிலே உலகத்தின் தேவன் என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகம் என்பது பிசாசினால் ஆளப்பட்டு கொண்டிருப்பதனால இதோ இந்த உலகம் என்ற வார்த்தையின் இன்னொரு அர்த்தமாக பிசாசு என்று நாம் கொள்ளலாம்.
சரி, ஆஸ்மோடியோஸ் இந்த வார்த்தையை நீங்க கட்டாயமா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இருக்காது. ஆஸ்மோடியோஸ் இது ஒரு கிரேக்க வார்த்தை, பழைய கிரேக்க வார்த்தை. இது என்ன, இந்த பேருக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், இட்ஸ் a king of demon in the legends of Solomon and the construction of Solomon temple. சாலமோன் தேவாலயம் கட்டும் பொழுதும் சாலமோன் வாழ்ந்த நாட்களிலும் இந்த ஆஸ்மோடஸ் என்ற இந்த கடவுளின் பெயரிலே ஒரு தெய்வம் இருந்தது. இந்த ஆஸ்மோடஸ் என்பதன் முதலும் முடிவுமான காரியம் என்னன்னா, இது the god of lust, god of lust. இதோ நீங்கள் இங்க இந்த காணொளியில பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் அந்த god of lust என்பது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீங்கன்னா, இந்த பிசாசு இப்படிப்பட்ட கனவுகளை மனிதர்களுக்கு கொண்டு வருவான் என்று அநேக புஸ்தகங்களிலே நாம் வெளியில படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குரானிலே இந்த கடவுளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எது? ஆஸ்மோடஸ் என்ற கடவுளை குறித்து, அதாவது லஸ்டை உருவாக்குகிற, இச்சையை உண்டாக்குகிற கடவுளை குறித்து குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The Quran refers to the puppet in the story of Solomon in Surah Sad verse 30 to 40. குரானிலே சூரா சாத் verse 30 40 which is according the முசாஃபிருன், இந்த தெய்வத்துக்கு இன்னொரு பேர் என்னது? முசாஃபிருன், the demon king ஆஸ்மோடியோஸ். ஆஸ்மோடியோஸ் அதாவது ஜாஹிக் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. குரானிலே இந்த தெய்வத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது சாலமோன் வாழ்ந்த காலத்துல அந்த தேவாலயம் கட்டுகிற பணிகளிலும் போதும், அவன் ஆண்டிருந்த நாட்களிலும், அவனை சுற்றி தன்னுடைய அநேக மனைவிகளை அவன் கொண்டிருந்ததுனால அந்த மனைவிகள் அவர்களுடைய நாடுகளிலிருந்து அவர்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த தெய்வத்திலே பிரதானமான ஒரு தெய்வம் யார் என்றால் ஆஸ்மோடியோஸ் என்ற இந்த லஸ்டை, இச்சையை பிறப்பிக்கும் கடவுள். இது ஒரு ஆவி, இது ஒரு டீமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல இது என்னது? பாவமா? இது நாம் இப்படிப்பட்ட காரியத்தை கனவிலே சிந்தித்தால் இது என்ன, எதை கொண்டு வரும் என்றால், வேதாகமம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5:28 சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பவன் என்பது கனவையும் குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், இதோ இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் கனவிலே செய்யக்கூடிய பாவம் என்பது, இச்சை என்பது, விபச்சாரம் என்பது, மற்றவரோடு உறவு கொள்வது போன்ற கனவுகள், ஒரு ஸ்ட்ரேஞ்சரோடு உறவு கொள்வது போன்ற கனவுகள் என்ன, இது பாவத்தை கொண்டு வருவானா? கட்டாயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறிக்கிற காரியம் இது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இச்சையை குறிக்கிற காரியமாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி பாஸ்டர், இந்த காரியத்துல, இந்த கனவுகளிலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்றால், வேதாகமம் சொல்லுகிறது ஃபாஸ்ட் அண்ட் பிரேயர். உபவாச ஜபமே அல்லாமல் சில ஜாதி பிசாசுகளை துரத்த முடியாது என்று வேதத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட கனவுகள் வரும் பட்சத்துல நீங்கள் உடனடியாக உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்துல ஒப்புரவாகி இப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் இப்படிப்பட்ட கனவுகளிலிருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ள வகை தேடிக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இன்னும் பல வித்தியாசமான கனவுகள் உங்களுக்கு வரும் பட்சத்தில் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு பேசி அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கனவுகள் உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொண்டு எப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த காணொளி வாயிலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். God bless you. God bless you.